ஹலோ மாமிஸ், சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிங்க. கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டுங்க. அந்த காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு சமைச்சிட்டு குளிச்சுட்டு சரி வீட்லேயும் ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டுங்க. பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. பொங்கல், சாம்பார், அதுக்கப்புறம் கேசரி தான் செஞ்சுருந்தேன். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் சண்டை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டியே இருக்கிறதே ஒரு பெரிய காரணங்க. தேர்ட் பர்சன் யாராச்சும் நமக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சாங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அதே வீட்டுக்காரர்னா உடனே சண்டைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் இருக்கிற கோவத்தை வந்து வீட்டில் தான் வந்து காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கிற உரிமையில தான் இந்த மாதிரி பண்ணுறதுங்க. வர்ற வழியில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுங்க. அங்கேயும் போய் ஒரு தரிசனத்தை பாஸ்டா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. நான் கூட குட்டி பாப்பாவோட அப்பா வந்து கிஃப்ட் கேட்டால் பாப்பா தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேங்க. பட் வந்து அவங்க சில்வர் பிராஸ்லெட் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நாளாக நான் சில்வரில் பிராஸ்லெட் கேட்டுகிட்டே இருந்தேங்க. பட் அவங்க வாங்கி கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. கோல்டில் வாங்கிக்கலான்ட்டு. பட் என்னன்னு தெரில, இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.